ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு பிரண்டை துவையல் பார்க்க போகிறோம். பிரண்டை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தான் வந்துட்டு க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி, இல்லைனா வந்துட்டு அரிக்கும், கையெல்லாம் அரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பிரண்டை, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, அப்புறம் 2 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, புதினா, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, உப்பு. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பிரண்டையை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டு நம்ம வந்து நல்லா அதை வந்து வதக்கிப்போம். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு, இந்த கலர் வந்த பிறகு இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் வரமிளகாய், பூண்டு, போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தேங்காய், சோம்பு என்னென்ன வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பிரண்டையை தூக்கி அதில் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதை வந்து நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. பச்சை மிளகாய் வேணும்னா ஆப்ஷனல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஞ்ச மிளகாய் போட்டதால் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. இது வந்து கால் வலி, முட்டி வலிக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு, தாளிப்பு வேணும்னா தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட துவையலாம். நம்ம வந்துட்டு சாதத்தில், இட்லியில், தோசையில் எதில் வேணுமோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த பதத்தில் அரைச்சிட்டு, இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ அது கெட்டியாக வேணாலும் சரி, இல்லை கொஞ்சம் தள்ளன்னு வேணாலும் சரி, எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.